ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனேன் கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட். என்னென்ன கமெண்ட்டுனா, எனக்கு ஒன்றுமே தெரியலை, ஜிஎஸ்டியோட பிஹெச்டி படித்தவங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது என்ன அப்படின்னு அங்கே இருக்க அறிவாளிகளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் 3B ரிட்டன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐடிசி கிளைமு. ஸோ இதை பற்றி ஒரு அக்காவும் ஒரு ஆடியோ போட்டாங்க. ஐ எம் வெரி சாரி அக்கா. ஏன்னா நீங்கள் சொன்னதில் எத்தனை விஷயம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, எத்தனை விஷயம் வந்து கரெக்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ரிவீல் பண்ணியே ஆகணும்ல. ஏன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருக்க இடத்துல நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, ஒரு ஆடியோ போடுறீங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ல. அதையும் அப்படியே கொண்டு வந்து ஷேர் பண்ணி விட்ற வேண்டியது, எவனுக்கு கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு. கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐடிசி கிளைமுன்னு நான் ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்டு நான் போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாமே, இதையே லாஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லியிருந்தேன். உடனே ஒரு அக்கா வந்து ஒரு ஆடியோ போட்டாங்க. என்ன போட்டாங்க அப்படின்னா, சிஜிஎஸ்டி தான் கிளைம் பண்ண முடியும், ஹெச்எஸ்டி கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது நிர்மலா சீதாராமன் மேடம்க்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்து மேடம், இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு இதை ஜிஎஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட போகிறாங்க, இந்தியாவில் இருக்க நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கிட்டு ஒரு கருத்து போடுறதுக்கு முன்னாடி பல டைம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுருங்க. ஏன்னா அப்புறம் நான் சரியாக கேட்கல, ஆடியோவே கேட்குறதில்ல அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஏதோ சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது 18%. இப்போ சார் சொன்ன மாதிரி பைமோட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற போது நம்ம அவங்களுக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம் வித் 18% ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இந்த 18% ஜிஎஸ்டி மட்டும் அவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சேல் நடக்கும்போது அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா? கரெக்ட் தான். பட் அவங்க யூஸ் பண்ணும்போது கூட அதுக்கு உண்டான ஃபுல் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த ஜிஎஸ்டியில் 50% மட்டும் தான் அவங்களால கிளைம் பண்ண முடியும், ஐடிசி எடுக்க முடியும். ஐடிசினா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இந்த 18%ல 9% மட்டும் தான் அவங்களால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3B ரிட்டனோட காப்பி. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதியும் நம்ம வந்துட்டு ரிட்டன் ஃபைல் பண்ணுவீங்கல்ல, அதில் நீங்கள் ஐடிசியில் கிளைம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்ன விஷயந்தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். இந்த ரிட்டன் நான் என்றைக்கு ஃபைல் பண்ணேன் அப்படின்னா 20ஆம் தேதி தான் நான் ஃபைல் பண்ணேன். இது வந்து ஒரு கம்பெனியோட டோட்டல் சேல்ஸு. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் தேதிக்குள்ளே, ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடந்த மாதம் என்னோடய கம்பெனியில் வந்து நான் மொத்தமாக இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. அது யாருக்காக வேணாலும் இருக்கலாம். அது B2Bயாக இருக்கலாம், இல்லை B2Cயாக இருக்கலாம், யாருக்காக வேணாலும் இருக்கலாம். இந்த B2B B2Cனா என்னென்னு நிறைய பேருக்கு நோட்டீஸ் போல் கேட்டிருப்பீங்க. பட் அவங்க அதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்ன அப்படின்னா, யாருக்காக வேணாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட இது என்ன அப்படின்னா, டோட்டலாக நான் போன மாதம் இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த சேல்ஸ் பண்ணதுக்கு எனக்கு மொத்தமாக இவ்வளோ ஜிஎஸ்டி நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறது தான் என்ன அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதியும் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது யாருக்காக வேணாலும் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். மொத்த சேல்ஸ் வேல்யூ, அதுக்கு மொத்தமாக கட்ட வேண்டிய டேக்ஸ் வேல்யூ இது காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணுவாங்க. இப்போது ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து என்னென்னா இந்த கம்பெனி, நான் இப்போ காமிச்சிட்ருக்க கம்பெனியோட போன மாதத்தோட மொத்த சேல்ஸு. இந்த சேல்ஸில் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, கம்பெனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடைகளுக்காக இருக்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கக்கூடிய கடைகளாகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவல் கஸ்டமராகவும் இருக்கலாம். ஏன்னா நான் அவங்ககிட்ட இருந்தானே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இண்டிவிஜுவல் கஸ்டமராகவும் இருக்கலாம். அவங்ககிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ண மொத்த டேக்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,000க்கு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து குட்ஸுக்கும் பொருந்தும், சர்வீஸ்க்கும் பொருந்தும். நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 20ஆம் தேதி நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மொத்தமாக எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதாவது கடந்த மாதத்தில் நான் மொத்தமாக எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் நான் மொத்தமாக இத்தனை லட்சத்துக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ நான் காமிக்கிற அந்த அமௌண்ட் வந்து 3Bயில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூவாக ஷோ ஆகாது. எவ்வளவுக்கு நான் பர்ச்சேஸ்
நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது டேக்ஸ் கட்டி தான் அவங்ககிட்ட இருந்து நான் பொருள் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அது பொருளாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம், நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த எடுத்துகிட்டு வந்த டேக்ஸோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,258 ரூபா. இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 2 பக்கமும் என்ன டேக்ஸ் கட்ட சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு பக்கம் டேக்ஸ் கட்டிட்டேன், நான் இந்த பக்கம் இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது 2 டிஃப்ரென்ஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ கலெக்ட் பண்ணதில் நீ பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நீ கலெக்ட் பண்ணதை கழிச்சிரு, மிச்சம் இருக்க டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீ எனக்கு கட்டு அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டியில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதியும் மொத்த அமௌண்ட்டையும் இங்கோட்டி கட்டிடுவாங்களான்னா கிடையாது. ஒவ்வொரு மாதம் 20ஆம் தேதியும் மொத்த அமௌண்ட்டையும் இங்கோட்டி கட்டுவாங்களான்னா கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு மக்கள்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு கடையில் இருந்தோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூவை சேல்ஸ்லேருந்து நீங்கள் கழிச்சிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்ட போகிறீங்க. இப்போது இதில் இன்னொரு மேடம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து சிஜிஎஸ்டி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எஸ்ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சிஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, எஸ்ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, ஐஜிஎஸ்டியாக இருந்தாலும் நீங்கள் கழிச்சிக்கலாம். அதாவது ஐஜிஎஸ்டினா என்னென்னா இம்போர்ட் டேக்ஸ் கிரெடிட். அதாவது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக கட்டின அமௌண்ட்டு எஸ்பிஓக்கு லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இது லாஸே கிடையாது. இது எங்கேயும் போகாது. இவங்க பர்ச்சேஸ் ஜாஸ்தி இருந்து சேல்ஸு கம்மியாக இருந்ததுன்னா எஸ்பிஓ இந்நேரத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்ஸு நிறையா இருக்குது, அதாவது சேல்ஸ் நிறையா இருக்குது, பர்ச்சேஸு கம்மியாக இருந்திருக்கும், அதனால இவங்க டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த டேக்ஸ் கட்டின அமௌண்ட்டு அப்போ லாஜிக்கப்படி லாஸ் தானேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லாஸ் கிடையாது. அது அவங்களோட ஜிஎஸ்டியில் அப்படியே இருக்கும். என்றைக்கு இவங்க பர்ச்சேஸ் வால்யூமை ரைஸ் பண்ணுறாங்களோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸை கட்டி ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் இவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்தினால் போதுமானது. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சேல்ஸில் காமிச்ச மாதிரி 99,000 ப்ளஸ் ஒரு 99,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1,98,500 ரூபா வந்து நான் வந்து கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 93,000 ப்ளஸ் ஒரு 93,000 நான் ஆல்ரெடி இப்போ ஐடிசியில் காமிச்சேன் இல்லையா, எலிஜிபிள் ஐடிசியில். ஸோ அதை கழிச்சது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது மொத்தம் இதோட ஒர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,86,000. ஸோ இந்த 1,86,000க்கும் 1,98,500 ரூபாய்க்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு மட்டும்தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக வரி செலுத்துவேன். நான் ஒரு ஹைலைட் என்னென்னா, எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்லேயே எக்ஸஸாக நான் கட்டின டேக்ஸ் அங்கே கவர்மெண்ட்டில் இருந்தனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 10,000க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுமே என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா நான் கட்ட தேவையில்லை. இதுதான் கான்செப்ட். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சிரும்ல, அப்போ அடுத்த மாதம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தானே கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்குமே இது கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் வால்யூமை ரைஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் கட்டின டேக்ஸில் இருந்து ஐடிசியில் கிளைம் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இது லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது லாஸே கிடையாது. இப்படி ஒரு லாஸ் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டமை முதல்ல கவர்மெண்ட் வைக்குமா, அதையும் இத்தனை கோடி மக்கள் கட்டிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜிஎஸ்டி பற்றி தெளிவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேடம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆர்சிஎம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆர்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குட்ஸை வந்து அங்கேருந்து வா அப்படின்னா அந்த குட்ஸு வந்துருமா? வராது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த குட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு பொழுது எல்லா லாரி டிரைவர்ட்டுமே ஜிஎஸ்டி நம்பர் இருக்குமா? எல்லா லாரி டிரைவருக்குமே ஜிஎஸ்டி பில்லு போட முடியுமானா போட முடியாது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் செலவினங்களில் இதை காட்டுவாங்க. என்னென்னா இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து அங்கேருந்து குட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு 10,000 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன்னு செலவில் காட்டுவாங்க. ஆனால் கீழே இந்த இடத்துல நான் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ்வளோக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன், இதை நான் இங்கே ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன்ற மாதிரி ரிவர்ஸ் எடுத்துக்கிருவாங்க.
இது வந்து இதுவுமே கவர்மெண்ட்டுக்கு கட்டணுமானா கட்ட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு செலவினங்களை காமிக்கிறது. நான் ஆக்சுவலாக என் கம்பெனியில் இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். எதுக்கு பேர் தான் RCM அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நீங்கள் இது கட்டணுன்ற அவசியம் கிடையாது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட்ஸை வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமாக செலுத்தணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை லீகல் அட்வைசர் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கோ வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரும். இந்த சார்ஜஸை கட்டியும் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இதுவும் SBOக்கு லாஸான்னு கேட்டிங்கன்னா லாஸ் கிடையாது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் பொறுத்த மட்டுக்கும் என்ன அப்படின்னா எந்த விதமான லாஸும் கிடையாது. எல்லாமே எக்ஸஸாக இருக்கும், அவ்வளோதான். அங்கே கவர்மெண்ட்டு கட்டியிருப்பீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி டெபாசிட் பண்ணி இருக்கோ அதேமாதிரி அங்கே எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி ரிவர்ஸ் எடுக்க முடியும்னா கேஷாக எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் வால்யூமை ரைஸ் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. இது தாங்க ஜிஎஸ்டி. இன்னும் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு வந்து என்னென்னா பார்க்குற வியூவர்ஸும் சரி, கமெண்ட் பண்ணுற அறிவாளிகளும் சரி, இதை கேட்டுட்டு ஆடியோ போடுற புத்திசாலிகளும் சரி, கொஞ்சமாவது நாலேஜோட சில விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா 2 லட்சம் பேரை குழப்புறீங்க, 2 லட்சம் பேரை அடிமுட்டாளாக்குறீங்க அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுட்டு எந்த ஒரு வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பலரும் அறியாத ஒரு முகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் என்ன சொன்னாலும் அப்படியே பிளைண்டாக நம்பிட்டு வர சப்போர்ட்டர்ஸ்க்கும் சரி, யார் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே ஷேர் பண்ணுற அறிவாளிகளுக்கும் சரி, யார் என்ன பேசினாலும் அதை வச்சு ஒரு ஆடியோ போடக்கூடிய புத்திசாலிகளுக்கும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.